நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பதவி விண்ணப்பங்கள் வரவேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஊழலை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த சிவிசி அப்படிங்கிறது. ஸோ எந்த ஆண்டு இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா 1964ஆம் ஆண்டு எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் அடிப்படையில் தான் இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது 1962ஆம் ஆண்டு ஊழலை தடுப்பதற்காக ஒரு கமிட்டியை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க சந்தானம் அவர்கள் தலைமையில். ஸோ அந்த கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து 1964ஆவது ஆண்டு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அந்த சட்ட உரிமையை வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2003ஆம் ஆண்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் கொண்டு வந்து இதற்கு வந்து அந்த சட்ட உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், அதே மாதிரி விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடியவங்க வந்து ரெசிடென்ட் தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு ஹை பவர்டு கமிட்டி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர், இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன், மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் யூனியன் ஹோம் மினிஸ்டர். ஸோ நரேந்திர மோடி அவர்கள், அதே மாதிரி லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கக்கூடியவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள், யூனியன் ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அமித்ஷா அவர்கள். ஸோ நமக்கு 2014ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு பதவி இருந்திருக்கும். ஆனால் அதில் யாரும் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆக்ட் வந்து 1977ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்லமெண்ட்ல லோக்சபாவில் ஒருத்தர் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் வந்து அவருடைய பார்ட்டியிலிருந்து 10% எம்பிஸ் வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும்.